வானிலை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டெல்டா மற்றும் தென்காசி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். அவரோடு பேசலாம். சடையாண்டி, இப்போ 10 மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னையினுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? நிச்சயமா காயத்ரி, சென்னை வானிலை ஆய்வு மையமானது அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தென் இந்திய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் காற்றினுடைய திசையும் மாறுபடுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 7 தினங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. இது ஒரு குளிர்ச்சியான, மகிழ்ச்சியான செய்தி என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 10 தினங்களுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதுமே வெயில் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல 42 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகி இருக்கிறது. நேற்று வரை கூட 42, 40, 41 என அதிகப்படியான வெப்பநிலை சுட்டு எரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்த 7 தினங்களுக்கு இந்த மாதிரியான வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மழை தருவது நிறைய இடங்கள்ல குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் கேட்டது போல் சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த 7 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு ஓரளவுதான் இருக்கிறது. அதிகப்படியான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதே வேளையில் எப்படி கடந்த 10 தினங்களாக சென்னையிலும் அதிகப்படியான வெயிலினுடைய தாக்கம் இருந்ததோ, ஆனால் அடுத்த 7 தினங்களுக்கு அந்த வெயிலினுடைய தாக்கம் படிப்படியாக குறையும். சென்னையிலும் காற்றில் அந்த ஈரப்பதம் அதிகரிக்கும். சென்னையில மழை பெய்யவில்லை என்றாலும் ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த நாளைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் அந்த கனமழையானது படிப்படியாக குறைந்து லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 14 மற்றும் 15ஆம் தேதிகள்ல டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். பரவலாக தமிழ்நாட்டில் அதிகப்படியான இடங்கள்ல அடுத்த 7 தினங்களுக்கு மழை இருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றினுடைய ஈரப்பதம் அதிகரிக்கும் என்ற ஒரு அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காயத்ரி, தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே எஞ்சி இருக்கின்றன. இந்த நேரத்தில் அனல் பறக்கும் பரப்புரைக்கிடையே குளிர்ந்த ஒரு செய்தி வந்திருக்கிறது. இருந்தாலும் தேர்தலுக்கு மழைப்பொழிவு இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சடையாண்டி.